சரி, இப்ப வந்து மிகவும் குறுகிய காலம் இந்திய பிரதமர் யார் அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா அப்படின்றவரு தாங்க. அவரு வந்து இந்திய பிரதமரா வெறும் 26 நாட்கள் மட்டுமே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அதாங்க உண்மை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1964ல வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப காங்கிரஸ் தலைமை வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இடைக்கால பிரதமரா வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா குல்சரிலால் நந்தா அப்படின்ற ஒரு காங்கிரஸ் எம்பி வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பிரதமரா வந்து அவங்க வந்து ஆக்குறாங்க. அவர் கிட்டத்தட்ட வெறும் 13 நாட்கள் மட்டுமே வந்து அப்ப ஆட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இடைக்கால பிரதமரா இருந்து விலகவே மறுபடியும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காங்கிரஸ் சார்பில் பிரதமரா ஆகுறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் அவரும் இறந்து போயிடுறாரு. சரி, திரும்பவும் வந்து இடைக்கால பிரதமர் யாரு அப்படின்னு அவங்களுக்கு உள்ள கேள்வி வரும்போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா அவர்களையும் மறுபடியும் ஒரு 13 நாட்கள் வந்து